தினம் யாழ்ப்பாணத்தினுடைய திறந்தவெளி சமையலிலே நாங்கள் ஒரு உணவு வகை செய்து காட்டப் போகின்றோம். கடல் உணவாக இருக்கின்ற கணவாயை வைத்துத்தான் இன்றைய திறந்தவெளி சமையல் அமைய போகிறது. கணவாய் டெவில். இதற்கு தேவையான பொருட்கள் 2 கிலோ கணவாய், 1/4 கிலோ கரிமிளகாய் எடுத்திருக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய், 3 பெரிய வெங்காயங்களை வெட்டி வைத்திருக்க வேண்டும். 2 முழுதாக உள்ளியை உடைத்து வைத்திருக்க வேண்டும். தேவையான அளவு உப்பு, அதைவிட 3 தக்காளிகளை எடுக்க வேண்டும். மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி பெரிய சீரகம், இவற்றை வைத்து இன்றைய தினம் கணவாய் டெவிலினை நாங்கள் செய்ய போகின்றோம். தொடர்ந்துருங்கள் நம்முடன். இந்த சமையலுக்கு முதலில் கணவாயை பொரித்தெடுத்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கணவாய்க்கு தேவையான அளவு உப்பையும் 2 தேக்கரண்டி அளவில் தூளையும் சிறிதளவில் மஞ்சள் தூளையும் நன்றாக பிசைந்து அதன் பிறகு பொரிக்க ஆரம்பித்து விடலாம். கணவாய் பொரிக்கும் போது வெடித்து பறக்கும். ஆகவே மூடித்தான் பொரிக்க வேண்டும். இப்போது நாங்கள் பொரித்து எடுத்து வைத்த கணவாய்களுடன் தேவையான பொருட்களும் இருக்கின்றன. சரி, நாங்கள் சமையலை ஆரம்பித்து விடலாம். வாணலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நன்கு கொதித்த பின்னர் எடுத்து வச்சிருந்த கடுகை போட வேண்டும். கடுகு போட்டு வெடித்தவுடன் பெருஞ்சீரகத்தை போட வேண்டும். பெருஞ்சீரகம் போட்டு 1 நிமிடத்தில் நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட வேண்டும். வெங்காயம் போட்டு சிறிதளவு வதங்கியவுடன், அதாவது 3 நிமிடம் கழித்து தக்காளி பழங்களை போட வேண்டும். இப்போது தக்காளி பழம் போட்டு 2 நிமிடங்களில் வெந்தயத்தை போட வேண்டும். வெந்தயம் போட்டு வதங்கிய பின்னர் 3 நிமிடங்கள் கழித்து நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த கரிமிளகாய்களை போட்டு நன்றாக கிளற வேண்டும். தேவையான அளவு வெள்ளை பூண்டை நாங்கள் அரைத்து ஏற்கனவே எடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்போது அரைத்த வெள்ளை பூண்டை போட்டுருவோம். 2 நிமிடங்கள் கழித்து கருவேப்பிலைகளை பீத்து போட வேண்டும். அடுத்த 2 நிமிடங்கள் கழிந்த பின்னர் முழுதாக எடுத்து வைத்திருந்த வெள்ளைப்பூடுகளை போட்டு நன்றாக கிளறி விடுவோம். 3 நிமிடங்கள் சென்ற பின்னர் நாங்கள் ஏற்கனவே பொரித்து எடுத்து வைத்திருந்த கணவாய்களை போட்டு இப்பொழுது கிளறிவிட வேண்டும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக் கொள்வோம். கணவாயை வைத்து கணவாய் பொரியல், கணவாய் குழம்பு, கணவாய் பிரட்டல் கறி போன்றவற்றை செய்து கொள்ளலாம். இப்போது நாங்கள் செய்த யாழ்ப்பாணத்து கணவாய் டெவில் தயாராகிவிட்டது. ருசித்து பார்த்துவிட்டு தான் எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சரி, ருசிக்கலாமா? நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்து திறந்தவெளி சமையலிலே சமைத்த இந்த கணவாய் டெவில் உண்மையாகவே அருமையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் கூறியபடி நீங்கள் இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் வீட்டிலே செய்து பாருங்கள்.